எல்லாரும் அந்த அக்ஷதையெல்லாம் அதுல போட்டிருக்க. எல்லாரும் அவர் காட்டுவாங்க. அக்ஷதையெல்லாம் போட்டுருங்க. சுவாமிக்கு முதல்ல வஸ்திரம், முருகருக்கும் வள்ளி தெய்வானைக்கும் வஸ்திரம் முதல்ல பார்க்க போறோம். அந்த வஸ்திரத்தை தான் இப்ப எல்லாரும் உங்களுக்கு தொட்டு காட்டுறாங்க. ஆனா பொதுமக்களுக்கு எல்லாரும் தூக்கி காட்டுங்க. எல்லாரும் அப்படி கண் சேவைக்கு எடுத்துங்க. கண்ணில் எடுத்துங்க வஸ்திரம். இப்பொழுது வித்வான் அப்படியே ஊஞ்சல் சேவை, பொன் ஊஞ்சல் தான் வாசிங்க. இல்ல உங்களுக்கு அப்படியே தெரிஞ்ச ஒரு ஆகத்தாக 2 பேரும் சேர்ந்து வாசிங்க. முதல்ல சுவாமிக்கு பாலும் பழம், பாலும் பழம் கொடுத்ததுக்கு அப்புறம் வஸ்திரம். இப்பொழுது பாலும் பழம் கொடுக்கறாங்க. நீங்களே ஒரு கற்பனையா நினைச்சீங்க. சுவாமி அம்பாள் ஊஞ்சல்ல இருக்கிற மாதிரி ஒரு கற்பனையில வச்சீங்க. ஊஞ்சல் உட்கார வச்சு சுவாமி அம்பாளுக்கு பாலும் பழம் கொடுப்போம். நம்ம பாத்துறீங்களா, கல்யாணத்துல பொண்ணு மாப்பிள்ளைய ஊஞ்சல உட்கார வச்சு பாலும் பழம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இப்ப நம்ம வள்ளி தேவியான முருகரை ஊஞ்சல் வச்சிருக்கிற மாதிரி வச்சு பாலும் பழம் கொடுக்கிறோம். வித்வான் வாசிங்க. நமக்கெல்லாம் இறைவன் கொடுத்த ஒரு வரம். இந்த கல்யாணம் பார்ப்பதற்கு இறைவன் கொடுத்த வரம். சுவாமி இப்ப முகூர்த்த கிருத்தானது இப்பொழுது சுவாமி அம்பாளுக்கு செய்ய போறாங்க. முருகர் பெருமானுக்கு இப்பொழுது வஸ்திரம், முருகர் பெருமானுக்கும் வள்ளி தேவியானுக்கும் வஸ்திரமானது இப்பொழுது சமர்ப்பிக்கிறார். வித்தர் ஒரு ராகம் 2 பேர் சென்றார். முருகர் பெருமானுக்கு நித்யாவதாரணம் பூனல் போட போறாங்க. கல்யாணம் நம்ம போடுவோம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி முருகர் பெருமானுக்கு கல்யாணம் பூனல் போட. எல்லாம் கல்ல ஊத்திங்க. முகூர்த்த மேலம் வாசிப்பா. முகூர்த்த மேலம் நித்யாவதாரணம் சுபமுகூர்த்தோடு
வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. 1000 நாள் திஷ்டி கழிக்கிறது. அடுத்தபடியாக திஷ்டி கழிப்போம். பாத்தீங்களா, முதல்ல உட்கார வச்சு பூனை எல்லாம் போட்டாச்சு. பிடி சுத்துதல் சொல்லுவாங்க, சுவாமிக்கு திஷ்டி கழிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது இப்ப திஷ்டி கழிக்கிறதுன்னு சொல்லுவோம். பிடி சுத்தல்ன்றத தமிழ் வார்த்தை பார்த்தா திஷ்டி கழித்தல். அது இப்ப முருகர் பெருமானுக்கும் வள்ளி தெய்வம் அழகா இருக்கிறது. நம்மளே எல்லாரும் சொல்லுவோம், தெய்வ சுவாமி எல்லா சாமியும் அழகுதான். அழகுன்னு சொன்னாலும் யாரும் சொல்லுவோம்னா முருகர் பெருமாள் தான் சொல்லுவோம். எல்லா தெய்வமும் அழகுதான். ஆனா அழகுன்ற சொல்லிக்கு அவர் யாருன்னா முருகர் பெருமாள் தான் சொல்றோம். அப்பேற்பட்ட நம்ம பாலமுருகனும் வள்ளி தெய்வனும் அழகா இருக்காங்க திருக்கல்யாணத்துல அப்படியே. அதனால அவங்களுக்கு சிவாச்சாரியர் பாத்தீங்கன்னா திஷ்டி கழிக்கிறாங்க. சரிங்களா, என்ன வேணுமா இல்ல என்ன இருக்கோ அதை பார்க்க பண்ணீங்க, அவ்வளவுதான். அதுல தட்டுல என்ன இருக்கு பொறுமையா செய்யுங்க. சுவாமிக்கு செய்யற ஒவ்வொரு வைபவமும் நம்ம அழகா அமைதியாகவும் அழகாகவும் செய்யணும். ஏன்னா சுவாமி ஒவ்வொரு விதத்துல ஒரு மாதிரி இப்ப குழந்தை மாதிரி இருப்பாரு. இப்ப கல்யாண இதுல இருக்க அவருக்கு அழகா நம்ம செய்யணும். இப்பொழுது பிடி சுட்டுதல் பேரு, அதனால பிடி சுட்டல் திஷ்டி கழிக்கிறாங்க. சரிங்களா, வாசிக்கலாம். முதல்ல தெய்வயானிக்கு, அப்புறம் வள்ளிக்கு பண்ணுவாங்க. முருகப் பெருமானுக்கு முதல்ல முருகப் பெருமானுக்கு பண்ற முருகப் பெருமானுக்கு சிவாச்சாரியர்கள் திஷ்டி கழிக்கிறாங்க. போடுங்க, மேல போடுங்க, அப்படி போடுங்க, மேல போடுங்க, கொடுங்க பின்னாடி அப்படி போடுங்க. அது யார் மேலும் பரட்டும், அப்படி போடுங்க, போடுங்க, மேல பரட்டும். அந்த சைடு போடுங்க, அப்படி போடுங்க. போடுங்க போடுங்க போடுங்க. நேரம் சென்ட்ரா பார்த்து ஒண்ணு போடுமா, அப்படி நேரம் கேட்டு ஒண்ணு போடுங்க. அப்படி போடுங்க, அவ்வளவுதான். போடுங்க போடுங்க. கொஞ்சம் பின்னாடி சுத்தி வர மாதிரி இருக்கா, சுத்தமா கொஞ்சம் வழி விட்டுங்க. இப்பொழுது அடுத்தபடியாக சுவாமிக்கு விளக்கு எடுத்துட்டு குழுக்கள் அவரும் 3 தடவை சுத்தி வருவாங்க. ஆமா, விளக்கு எடுத்துக்கிட்டு வருவாங்க, சுத்தி வருவாங்க. அவ்வளவுதான், சுத்தி வந்துருவாங்க. ஒரு 9 தடவை எடுத்துருக்கா, 9 தடவை எடுத்துங்க. நீங்க முதல்ல விளக்கு போங்க. கொஞ்சம் அப்படியே குருக்களுக்கு சுத்தி வர்றதுக்கு இது மாதிரிதான் திருக்கல்யாணம் ஒரு வைபவமா பண்ணணும். ஒவ்வொன்னா சுவாமிக்கு நிறைவேற்றணும். இப்ப அடுத்தபடி இதெல்லாம் ஊஞ்சல இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணீங்க. ஊஞ்சல தான் இருக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் சுவாமியை நம்ம திருக்கல்யாணத்துக்கு கொண்டு போனோம். இல்ல இது வைபவம் முடிஞ்சுதான் மல்லாடி வாசிங்க. இப்ப சாமி நம்ம திருக்கல்யாணம் பண்ற இடத்துக்கு கூட்டு வரோம் அப்படின்னு நீங்க கற்பனை பண்ணீங்க. ஊஞ்சல இருந்து மல்லாடி வாசி கூட்டு வராங்க.
கையோட ஆழம் கிடைச்சிருங்க. ஆழம் ஆழத்தை கிடைச்சிருங்க. சுவாமிக்கு ஆழம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சு இங்க ஒரு ஆர்த்தி எடுப்பாங்க. இப்ப மாப்பிள்ளை காட்சி யாத்திரை போயிட்டு வந்து வாசல ஒரு 2 மாமியார் சேர்ந்து ஆழம் எடுப்பாங்க. அந்த மாதிரி இப்ப வந்து காட்சி யாத்திரை மாதிரி எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப ஆழம் கிடைக்கு. இதுக்கப்புறம் நம்ம மணவேலைக்கு கூட்டு போறாங்க. மல்லாடி வச்சு மணவேலைக்கு கூட்டு போயிடும். மணவேலைக்கு கூட்டு போயாச்சா, அடுத்தபடியாக மணவேலைக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம இவங்க தெய்வத்துக்கு என்ன பண்ணுவோம்னா முதல்ல வந்து மாலை மாத்துவோம். மாலை மாத்து இதுதான் இருக்கிறது. இப்போ விஜயான் மாலை மாத்துறது வாசிக்கணும். நல்லா அடிச்சு வாசிங்க. நான் சொல்ல போது வாசிங்க. இப்ப இதுதான் அதாவது திருக்கல்யாணத்திலே ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஒன்று திருமணக்காரனும் இன்னொன்னு மாலை மாத்துதல். இந்த மாலை மாத்துற மாலை எடுத்து வச்சுப்பா. மாலை மாத்துறதுதான் ரொம்ப விசேஷமானது. இப்ப இதுப்பா மாலை இங்கே எடுத்து வச்சுக்கா. இதெல்லாம் எடுத்துப்பாங்க. மாலை மாத்துறதுதான் ரொம்ப விசேஷம். இந்த மாலை மாத்துறத பார்த்தாலே கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் நடக்குமா. அதான் இந்த திருக்கல்யாணத்துல ரொம்ப விசேஷமானது என்னன்னா சுமங்கலிலா இந்த திருமங்கலி தாரத்தை பார்க்கணும். தீர்க்க சுமங்கலி பாக்கி கிடைக்கும். கல்யாணம் ஆகாதவங்க எல்லாம் இந்த மாலை மாத்துறத பார்த்தா கல்யாணம் நடக்கும். அதான் இது ரெண்டுத்துல ரொம்ப விசேஷமானது. இது 2 மெயின்ல முதல் இதுதான் பண்றோம். அதனால எல்லாரும் அந்த மாலை மாத்துறது வைபவத்தை அழகா போன்லாம் பார்க்காம கண்டு கழிங்க. கண்ணால கண்டு கழிங்க. வீடியோ எடுக்கிறது வீடியோ எடுங்க. எல்லாம் காட்டுங்க. மற்றபடி அழகா கண்ணுல வந்து சுவாமி அந்த மாலை மாத்துறத அழகா பாருங்க. மாலை மாத்துறதா வாசிக்கலாம். வித்வான் மாலை மாத்துறாங்க. இங்க வரைக்கும் அங்க ஒரு 5 நிமிஷம் வாசினே இருக்கும். மாலை மாத்துறேன். அதே கேட்டுமா சுவாமிக்கு மறுபடியும் 3 வாட்டி நடக்கும். மறுபடியும் கொடுப்பாங்க.
நாளை கல்யாணம் ஆகும்போது அடுத்த வருஷம் தம்பதியா வரணும் வேண்டிங்க இருக்கு. பணத்தை பாக்கி கிடைக்கணும், உத்தியோகம் கிடைக்கணும், வியாபாரம் நல்லா இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் கூட வேண்டிங்க இருக்கு. அதே மாதிரிதான் இப்ப திருக்கல்யாண வைபவம் நடக்கும் போது திருமங்கலத்தாரனான எந்த ஒரு இடையூறு இல்லாமல் நல்லபடியா நடக்கணும். முருகப்பெருமானுடைய திருக்கல்யாண வைபவம் நல்லா சீரும் சிறப்பமா நடக்கணும்னு சொல்லிட்டு இப்பொழுது சுவாமிக்கும் அம்மாவுக்கும் ரட்சாபந்தம் காப்பு கட்டுதலான நடைபெறும். ஓம் கொட்டுமேல முருகப்பெருமானுக்கு காப்பு கட்டுதல் திருநெல்வேலிக்கும் அடுத்தபடியாக வள்ளிக்கும் இப்ப காப்பு கட்டுதலானது நடைபெற்றது. அதனை தொடர்ந்து இப்ப கன்னிகாதானம் நிச்சயதார்த்தம் சொல்லுவோம். இப்ப கல்யாணத்துக்கு போது இப்ப கன்னிகாதானம் பண்ணாதானே நம்ம அடுத்து சுவாமி அம்பாளுக்கு திருமாங்கல்யம் பண்ண முடியும். யாரு முருகப்பெருமான்றது யாரு எல்லாருக்கும் தெரியும். யாரு சிவபெருமானுடைய மகன், எல்லா வல்லமையும் பெற்ற ஆற்றலையும் பெற்ற திருமுருகன் பாலமுருகன் என்று 1000 லட்சக்கணக்கான பேர் யாருக்கு முருகப்பெருமானுக்கு. சிவபெருமானே வியந்து போய் நின்றார் எங்க சுவாமி மலையில. தந்தைக்கு மந்திரம் சொல்லி கொடுத்தாரு. அவர் பெற்ற மகனே அவருக்கு மந்திரம் சொல்லி கொடுத்த லெவலுக்கு திறமையானவர் யாரு முருகப்பெருமான். அப்பேற்பட்ட முருகப்பெருமானை பெற்றது சிவபெருமானுக்கு பெருமை என்று சொன்ன மாதிரி இருக்கும். சுவாமி மலையில போயிருக்கீங்களா? கீழே தான் சுவாமி இருப்பார், மேல யாரு முருகப்பெருமான் மலையில இருப்பாரு. தந்தைக்கு மந்திரம் சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி சிவபெருமானுடைய மகனான முருகப்பெருமான் இன்னொரு பெண் யார் என்றால் தேவேந்திரன். தேவர்களுக்கு அதிபதியானவர் இந்திரன். இந்திரனோட மகள் யாரு? தேவயானி. இன்னொரு ஆயர் குல வம்சத்துல பிறந்தவங்க யாரு? வள்ளி. அவங்கள வள்ளியும் தேவயானியும் முருகப்பெருமானுக்கு இப்பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்க போறோம். பொண்ணு வீட்டுக்காரராகவும் இந்த குழுக்கள் அவர் பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம், அதாவது சிவபெருமானுடைய மகன் முருகப்பெருமான், இந்திரனோட மகன் தேவியானி, ஆயர்குல மக்களுடைய மகள் யாருன்னா வம்சத்துல பிறந்தவர் வள்ளி. அவங்களை இப்போ நம்ம கன்னிகாதானம் பண்ண போறோம். சம்பந்தி வீட்டு சார்பாக பெண் வீட்டுக்காரராக சண்முக குருக்களும், முருகன் வீட்டு சம்பந்தியாக இவர் யாருன்னா நம்ம அருகாமையில திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில் கேள்விப்படுறீங்களா? திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலுடைய தலைமை அர்ச்சகர் சொல்லுவாங்க மணிகண்ட சிவாச்சாரி. இவர்தான் பெரிய குருக்கள், மெயின் குருக்கள். அவர் முருகப்பெருமானுக்கு
சம்பந்தியாக இப்பொழுது முதல்ல கன்னிகாதானம் தாம்பூலம் மாத்திக்கிறாங்க. 3 வாட்டி கொடுத்து பொண்ணு எடுக்கிறாங்க. வாசிப்பாங்க எல்லாம் அந்த தாம்பூலம் பார்த்தீங்கன்னா பெருமானையும் தேவியானையும் தாம்பூலம் அடுத்தபடியாக வள்ளியையும் முருகப்பெருமானுக்கும் மணவாளன் வள்ளி மணவாளனே பேரு. தேவேந்திரனோட அதிக பேரு அழகான பேர் அமையா இருக்குன்னா வள்ளி மணவாளன் சொல்லுவாங்க. அதுமாதிரி ரொம்ப ஒரு விசேஷம். வள்ளி மணவாளனுக்கு தாம்பூலம் ஆயிடுச்சு. இப்ப அடுத்தபடியாக திருமாங்கல்யம். இப்ப எப்போதுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதாவது நம்ம இங்க சுவாமிக்கு கல்யாணம் மாதிரி எல்லாம் விவசாயம் எல்லாம் நடக்கும். நம்ம எல்லாம் ஹோமம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அக்னி சாட்சின்னு நம்ம சொல்லுவோம். அக்னி சாட்சியாக அரசாணி சாட்சியாக அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம திருமாங்கல்யம் பண்ணுவோம். ஆனா இங்க அப்படி கிடையாது. எடுத்தோடனே திருமாங்கல்ய தாரணம் தான், அதுக்கப்புறம் தான் ஹோமமே பண்ணுவோம். சுவாமிக்கு எல்லாம் மாறுதலா நடக்கும். இப்போது முக்கியமான ஒரு அங்கம் திருமாங்கல்ய தாரணம் நடைபெற போகுது. அதுக்கு முன்னாடி குருக்கள் திருமாங்கல்ய தாரணம் பூஜை பண்ண போறாங்க. எப்படி மாலை மாத்துறது முக்கியம் சொன்னமோ அதே மாதிரி அனைவரும் இந்த திருமாங்கல்ய தாரணை பூஜையும் திருமாங்கல்ய தாரணத்தை வைபவம் கண்டுகளிக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். ஓ நம்ம தர்மஞான வைராக்கிய ஐஸ்வர்யா அப்படியே எல்லாம் தொட்டு காட்டிக்கிட்டு எத்தனை காட்டுங்க போவார். அப்படி இது எங்க இருக்குப்பா திருமாங்கல்ய தாரணம் பாத்திரங்க மேல வச்சு கையில கூட வச்சுக்கலாம்ப்பா. குருக்கள் கையில கையில வச்சுக்க பூஜை பண்ணட்டும். எல்லாரும் அப்படியே அந்த திருமாங்கல்ய தாரணத்தை கும்பிட்டுங்க. திருமாங்கல்ய தாரண பூஜையானது நடைபெறுவது. அதனை தொடர்ந்து நம்ம அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் கந்த சஷ்டி திருக்கல்யாணம். பல அசுரர்களை மதம் வதைத்து இறுதியாக நேற்றுதான் சூரசம்ஹாரம் நடைபெற்றது. ரொம்ப விசேஷம். சிக்கல்லதான் முருகப்பெருமான் வேலு வாங்கினாராம். அதனால வேலு வாங்கும்போது முருகப்பெருமானுக்கு வேறுச்சு. இன்னைக்கு வேறுக்குது. அது அந்த காலத்துல இருக்கிற முருகப்பெருமான் இன்னைக்கு டிவியில காட்டினாங்க. முருகனுக்கு அப்படியே குறைக்கிறாங்க பொருட்கள். அப்படியே பார்த்தா அந்த முருகனுக்கு வேலு வாங்கினோடனே முருகனுக்கு ஒரே பார்த்தா வேறு இயற்கையா அதெல்லாம் அமையுது. எப்படி இந்த ஜோதி நம்ம திருவண்ணாமலை ஜோதி ஐயப்பன் கோயில் மகர ஜோதி எப்படி நடக்குதோ அதே மாதிரி நேற்றுக்கு சிக்கல்ல முருகப்பெருமானுக்கு வேலு வாங்க போய் போகுது. அது எப்படிப்பா சொல்லும் போது சொல்லி முடிச்ச அதாவது சிக்கல்ல பாத்தீங்கன்னா நேற்றுக்கு முருகப்பெருமான் வேலு வாங்கினாரு. வேலு வாங்கினதுக்கு அப்புறம் தான் திருச்செந்தூர்ல போய் சம்ஹாரம் பண்றாரு. சிக்கல் எங்க இருக்கு, திருச்செந்தூர் இருக்கு. அந்த காலத்து இந்த காலத்துல வண்டி எதிர போனாங்கன்னு தெரியல. ஆனா வேலு அங்க வாங்குறாரு. வாங்கி திருச்செந்தூர்ல சம்ஹாரம் பண்றாரு. யாரு? முருகப்பெருமான். வேலை வாங்கும் போது முருகப்பெருமானுக்கு வேர்த்து வேர்த்து எல்லா அசுரனையும் வதம் பண்றாரு. வதம் பண்ணி முடிஞ்ச உடனே அவங்க தேவேந்திரர்கள் எல்லாம் முருகப்பெருமான் வணங்குறாங்க சாஸ்தாகமா. நீங்க தேவேந்திரதையும் இந்த இந்திரலோகத்தையும் எல்லாரும் இந்த மக்களையும் காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க தேவியானைய மறுநாளே திருக்கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த திருக்கல்யாணம் தான் இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது ரொம்ப விசேஷம். வள்ளி தேவையானோடு சேர்த்து இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற உள்ளன. ஆகையால் எல்லாரும் அந்த திருமாங்கல்ய தாரணத்தை கண்டு கழிக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு, நிறைவேல் முருகனுக்கு. நடைபெற எல்லாரும்
எல்லாரும் கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் திருமாங்கல் காரணமா நடைபெறும் போது உங்களுக்கு மனசார என்ன பிரார்த்தனை இருக்கோ அதை வேண்டிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு மனசுல என்ன வேண்டுதல் வேணாலும் அதை பாலமுருகனானவர் திருக்கல்யாண வைபவ முருகானவர் நிறைவேற்றுவார். அதனால எல்லாரும் மனசுல பிரார்த்தனை பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் என்ன வேணும் சொல்லுங்க. சம்பந்தி மாலை இதெல்லாம் எடுத்துருக்க. எல்லாரும் வெற்றிவேல் முருகனுக்கு கூட்டம் மூட்டு மேலாச்சு இப்போது முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம்
முடிந்ததற்கு முடிக்க தருவாங்க. அதில் நீங்க மொழி இந்த முருகப்பெருமானுக்கு காணிக்கையாக செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். அத்துடன் முடிந்தவுடன் பொறுமையா இருந்து அன்னதானத்தை சாப்பிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.